ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐஷு ஸ்டடி ஜோன் அண்ட் நான் உங்கள் ஐஷு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். அதாவது வந்துட்டு ப்ரெசன்டேஷன் சொல்லிவிட்டு உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அது எப்படி வந்து பண்ணலாம், எந்தெந்த இடத்துல பண்ணால் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? ப்ரெசன்டேஷன்னா ஒன்றும் இல்லை, லைக் வந்துட்டு நீங்கள் டயக்ராம்ஸ் கொடுக்குறது, கொட்டேஷன் கொடுக்குறது, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணுறது தான் ப்ரெசன்டேஷன். சரியா? இப்போ பாருங்கள், இவங்க வந்துட்டு இப்போ 1 மார்க்ஸே பாருங்கள், ஏதோ ஒரு விதமான ப்ரெசன்டேஷன் தான். ஒரு அட்டவணை மாதிரி, ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு அந்த 1 மார்க்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு வகையான ப்ரெசன்டேஷன் தான். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கொஷினில் வந்துட்டு அவங்க கேட்டிருக்க ஆன்சரை விட ஷி ஆல்சோ இன்க்ளூடட் திருக்குறளையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன். அந்த திருக்குறளையும் இன்னும் நீங்கள் அந்த மேலே கொடுத்துருக்க மாதிரி க்ளவுட்ஸ் போட்டு காமிக்கலாம். ஸோ அது நல்ல அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வசனம், கவிதை. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நான் இந்த டயத்தில் வந்து அந்த ஃப்ரெண்டை நான் தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து அவங்க எந்த வித அப்ஜெக்ஷனும் இல்லாமல் ஓகே நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் உங்கள் சேனலில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் 18th பாருங்கள், முகவரியேற்று போனதற்கு காரணம் இது சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 2 கவிதை லைன் எழுதுனாங்கன்னா 2 மார்க் கிடச்சிருக்கும். பொக்கில் தன்மனை, ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. கீழ் திசை சுவடிகள் அந்த ஆண்டில் தான் அந்த 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க. தமிழில் பிழையின்றி எழுதுது, இதெல்லாம் நல்லாவே எழுதியிருக்காங்க. பாருங்கள், பாயிண்ட்ஸாக வந்து எல்லாமே பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரெசன்டேஷன் தான். அப்படியே உட்காந்து பேராவாக எழுதுனா யாரும் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து அலாட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ரொம்ப குயமையான்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் பிழைகளை நீக்கி எழுதிட்டு அதை அழகாக அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுவும் ப்ரெசன்டேஷனில் தான் அடங்கும். நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இப்போ இந்த மாதிரி கிராமர் கொஷின் இருக்குன்னா அதோட ஹெட்டிங்கும் அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுவும் ஒரு ப்ரெசன்டேஷன் தான். ஸோ இப்போ வந்து இங்கே அவங்களுக்கு 1 மார்க் குறைஞ்சது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால. நெக்ஸ்ட்டு பகுபத உறுப்பிலக்கணம் போட்டுட்டு, பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரித்து காமுங்க. இங்கே பிரித்தது தப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால குறைச்சிட்டாங்க. ஸோ பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது பகுதியா விகுதியா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். கலைச்சொல்லில் வந்து கொஸ்டின் வித் ஆன்சர் எழுதுனீங்கன்னா ஒரு அழகான ப்ரெசன்டேஷனாக இருக்கும். கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால புணர்ச்சி. ஸோ இதுலேயே பாருங்கள், தலைக்கோள் இருக்குது, தலை ப்ளஸ் கோள். இப்போ இவங்க வந்துட்டு இயல்பினும் விதியனும் சொல்லிட்டு எழுதிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணலன்னா விதி அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு கோவில். இது வந்துட்டு 2 மீனிங் வர மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோ ப்ளஸ் இல், அது நம்ம ரெகுலராக போகிற கோவில். ஸோ அது மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தாமரையை பிரித்து எழுதி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 4 மார்க் கொஷின் வந்தோன்னா ஏங்குழினி ஞாழத்து இருளகற்றம், இடம் சுட்டி பொருள் கேட்டிருக்காங்க. இங்கே இடம் பொருள் விளக்கம் அழகாக க்ளவுட்ஸ் போட்டு காமிக்கிறாங்க. இங்கே என்ன செய்யலாம்னா இந்த இடம் பொருள் விளக்கத்தையே முன்னாடி நம்ம அந்த குறிப்பு சட்டகம் மாதிரி போடுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி போட்டு அழகாக காமிக்கணும். ஸோ இது நான் பண்ணுற வழக்கம், அதனால் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாடல் வரிகள் அப்படின்னு போட்டு அந்த கொட்டேஷன் எழுதிட்டு அஸ் யூஷுவல் நீங்கள் இது மாதிரி எழுதிங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக டயக்ராம்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அது கண்டிப்பாக நான் அதில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய பங்கு. ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு சடாயு கழுகு தலைவன் ராமன் சடாயுவுக்கு தந்தை என்ற உரிமையை கொடுத்தான். அங்கங்கே வந்து இந்த மாதிரியான அந்த பேரால இருக்கிறத ஷார்ட்டாக அப்படி காமிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி தான். நெக்ஸ்ட் பேரிடர் மேலாண்மை ஆணையம். ஸோ இதுலேயும் பாயிண்ட்டாக கொடுத்துட்டு கடைசியில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள். இது வந்துட்டு ஒரு 4 மார்க் கொஷின். ஸோ இதுவும் வந்துட்டு அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு குறள் கொடுத்துட்டு அதில் வந்து என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி, இனம் என்னும் ஏம புனையை சுடும். ஸோ அதை ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணணும். இந்த குறளில் வந்திருக்க அணி வந்து உருவக அணி, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி குறிப்பு சட்டம் போட்டு அழகாக நீங்கள் நிறைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் போடுவாங்க. முடிஞ்சு நான் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அணி விளக்கம், சான்று விளக்கம், அணி பொருத்தம் அப்படிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு வாகை திணை.
வாகை திணை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இதுலேயே வந்துட்டு ஆக்சுவலி அங்கே குறள் கொடுத்ததுனால இந்த குறளில் இது வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அப்படிலாம் கேட்கல. வாகை திணை பற்றி எழுதுங்கன்னா நீங்கள் வாகை திணை பற்றி ஷூஷாக நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அழகான டெஃபனிஷன் கொடுத்துருங்க, அதுக்கான சான்று எழுதி அழகாக இந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. சான்று விளக்கம், அதுக்கப்புறம் அணி பொருத்தம் அப்படின்றத, திணை பொருத்தம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ தமிழாக்கம் அப்படின்னா ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதோட தமிழாக்கம் எழுத சொல்லியிருப்பாங்க. பெட்டர் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்த இங்கிலீஷ் கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து வைஸாக இருக்கும். ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நம்ம எந்த வித தொல்லையும் கொடுக்காமல் இருந்தால் தான் நம்ம மார்க்ஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு தடவை கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது மனப்பாட பாடல். ஸோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். பாடல், அதோட ஆசிரியர், அதில் என்ன பாவகை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஹைலைட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருக்குறள், ஸோ திருவள்ளுவர் எழுதியிருக்காரு அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து என்ன அதிகாரம் வருது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நெடுவினா. ஸோ ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலை. ஸோ குறிப்பு சட்டகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அழகாக ஒவ்வொரு இதையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதில் அழகாக டயக்ராம்ஸ் போட்டுருந்தாங்க பாருங்கள். இப்போ இதெல்லாம் மனப்பாடு பாடல்லாம் சிலதை எழுதுவோம். இங்கே வந்துட்டு குகன் வேடுவ தலைவன். இப்போ என்ன பண்ணுவான்னா குகன் வந்து ராமனுக்கு தேனும் மீனும் கொடுப்பான் அப்படின்ற ஒரு லைன் வரும். ஸோ அழகாக தேன் மீன் அப்படின்றத போட்டு காமிச்சிருக்காங்க. சவரியுடன் கொண்ட உறவு நிலை அதையும் வந்து காமிச்சிட்டு இதுலேயும் வந்துட்டு அந்த மீன்லாம் போட்டு காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சடாயுடன் கொண்ட உறவு நிலை. ஸோ சடாயு வந்து கழுகு தலைவன். ராமன் சடாயுவை தந்தையாக கருதினான். அந்த சடாயு கழுகை வந்து எரிப்பாங்க. ஸோ அந்த இறுதி சடங்கு மீன் பண்ணுறது இது. சுக்ரீவனுடன் கொண்ட உறவு நிலை. ஓகே, ராமன் சுக்ரீவனுக்கு உயிர் நண்பன் என்று அழைக்கிறான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லைன்ஸை அழகாக கொட்டேஷன் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சகோதரனாக ஏற்றுக்கிட்டான். ஒவ்வொரு இதுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் ஏன் இப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க போகிறதில்ல. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாடலோடு முடிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த நெடுவினா. ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு நல்லா பாருங்கள், நெடுவினாவாக இருந்தாலும் பாயிண்ட்டாக வந்து எழுதியிருக்காங்க. டைம் பத்தலை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்லேருந்தே 12th படிக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இப்படி போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நெடுவினாலெல்லாம் நீங்கள் டயக்ராம்ஸ் போட பழகிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கொஷின் ஆன்சர்ஸ். ஸோ குருவினா சிறுவினாலையும் டயக்ராம் போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேனல்லே 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு சில டயக்ராம் ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸ்க்கான ஸ்கேன் காப்பி வந்து நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். தேங்க்யூ.